வணக்கம். இன்று நம்முடைய 161வது இந்த ஜூம் மூலமான கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்கோம். இதுவரை 160 நிகழ்ச்சிகளை நம்ம அதிமுக தொண்டர்கள் பெருவாரியான ஆதரவோடு நம்ம சிறப்பா நடத்தியிருக்கோம். இன்றைக்கு நேற்று தான் உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கிறது. அதுல அதிமுக எந்த அளவுக்கு செயல்பட்டிருக்கு, மக்கள் எந்த அளவுக்கு வாக்களித்திருக்கிறார், இது 3 விஷயத்தை பார்க்கணும். ஒன்று, அந்த நோட்டா இல்லை, மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிப்பதற்கு தயாராக இல்லை, அவர்கள் மீது வெறுப்புல இருக்கிறாங்க, அதுல மாற்று கருத்தே இல்லை. நோட்டா இருந்திருந்தா ஒருவேளை இந்த முறை நோட்டாவுக்கு பதிவாகிற அந்த வாக்குகள் மிக அதிகமாக இருந்திருக்கலாம். அதனாலதான் அந்த வாக்குப்பதிவு என்பது மிக குறைந்த அளவுக்கு வந்திருக்கு. இது ஒரு தாக்கம். இரண்டாவது தாக்கம் பார்த்தீங்கன்னா, அந்த வாக்குச்சாவடிகள்ல அந்த ஹிஜாப் அணிந்து வந்த பெண்களை வாக்களிக்க அது மாதிரி அனுமதிக்க கூடாது என்று பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் சில இடத்துல பிரச்சனை பண்ணியிருக்காங்க. இது திட்டமிட்டு திமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் செய்கிற செயல்பாடுகள். இது ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் அதை பெருசு பண்றாங்கன்னா, அப்ப இத பாஜக எதிர்க்கிற பொழுது அந்த பாஜகவுக்கு எதிரான வாக்குகளை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பெறணும். இப்ப இந்த ஹிஜாப் அணிந்து வரக்கூடாதுன்னு சொல்லி பாஜக காரங்க பிரச்சனை பண்றாங்க. அதை பெருசாகையில் என்னாகும், வாக்களிக்க திமுகவுக்கு வாக்களிப்பதற்கு தயங்கி கொண்டிருக்கிற முஸ்லிம் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கூட அல்லது மற்ற சிறுபான்மையினர் கூட திமுகவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்கிற கோணத்துல திராவிட முன்னேற்ற கழகம் அதை பெருசு பண்றாங்க. பாரதிய ஜனதா கட்சி பார்த்தீங்கன்னா அதை வைத்து அவர்களுக்குரிய அரசியல் ஆதாயத்தை திரட்டுறதுக்கு முயற்சி செய்யறாங்க. சரி, இதுல அதிமுகவுடைய நிலைப்பாடு என்ன? இதுவரை நம்ம பாரதிய ஜனதா கட்சியோட கருத்தை ஆதரிக்கிறோமா இல்ல திமுகவோட கருத்தை ஆதரிக்கிறோமா? அதிமுகவுடைய நிலைப்பாடு என்ன? ஒரு அரசியல் கட்சியாக இருக்கிற பொழுது நடைபெறுகிற ஒவ்வொரு செயலுக்கும் நம்ம இதுதான் எங்க கட்சியினுடைய கொள்கை, இதுதான் எங்க கட்சியினுடைய நிலைப்பாடு என்பதை நாம் பொதுமக்களுக்கும் வாக்காளர்களுக்கும் தெளிவுபடுத்த வேண்டும். அதை இவர்கள் செய்யல. ஒன்று. இரண்டாவது பார்த்தீங்கன்னா, நீங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல 80ல அதிமுக அரசாங்கம் மத்திய அரசாங்கத்தால் டிஸ்மிஸ் செய்யப்பட்டது. அப்ப புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மக்களிடத்துல சென்று வாக்கு கேட்கிற பொழுதே, நான் என்ன தவறு செய்தேன், ஏன் என் அரசாங்கத்தை டிஸ்மிஸ் பண்ணாங்க, அதுதான் சொன்னார். மக்கள் திரும்ப பெரும்பான்மையான உறுப்பினர்களை கொடுத்து மீண்டும் ஆட்சி அமைக்கிற அந்த வாய்ப்பை கொடுத்தாங்க. அம்மா அவர்கள் காலத்துல கூட பார்த்திருப்பீங்க, சென்னாரெட்டி என்று ஒரு கவர்னர் இருந்தார். அவரோடு பார்த்தீங்கன்னா மிக கடுமையான கருத்து வேறுபாடுகள், கருத்து மோதல்கள் இருந்தது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 77ல ஆட்சி அமைந்த உடனேயே சட்டமன்றத்துல பேசியிருக்கார். யார் அந்த சட்டமன்ற குறிப்புகளை பதிவேடுகளை பார்த்தாலும் அதுல இருக்கும். அவர் அன்றைக்கு சொன்னதே, அதிமுக என்பது திமுகவுடைய லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் குடும்ப ஆட்சிக்கும் எதிரான ஒரு திராவிட கட்சி தான். நாங்கள் திராவிட கொள்கைகள் ஆன இந்த சமூக நீதி, இது மாதிரி பல விஷயங்களை எல்லாம் குறிப்பிட்டு இதுல இரட்டை குழல் துப்பாக்கி போலத்தான் நாங்க இருப்போம். அதுல மக்கள் ஏற்றுக்கொள்ளுகிற ஊழல் இல்லாத ஒரு திராவிட குடும்ப ஆட்சி இல்லாத ஒரு திராவிட கட்சியாகத்தான் அதிமுக பயணிக்கும்னு சொன்னாங்க. ஆனா திடீர்னு எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்கிற பொழுது நீங்க அவர் ஸ்டாலின் என்ன பண்ணிட்டாருன்னா, அவருக்கு தெரியும் நல்லா, அதாவது உள்ளூர் பிரச்சனைகளை, அதாவது தமிழகம் சார்ந்த பிரச்சனைகளை எல்லாம் பேசினால் நிச்சயமா திமுகவுக்கு வாக்கு கிடைக்காது. மக்கள் அந்த பொங்கல் பரிசு 1000 ரூபாய் தர்றேன்னு சொன்னது தரல, நகைக்கடன்ல இருக்கிற குளறுபடிகள், கல்வி கடன் தள்ளுபடி, இது மாதிரி அப்படியே நம்ம ஒரு பட்டியல் போட்டோம்னா மிகப்பெரிய பட்டியல் போடலாம். அதனால இந்த பிரச்சனைகளுக்குள்ள போகக்கூடாது என்பதற்காக அவர் தேர்தல் காலத்திலேயே, அந்த தேர்தல் நடக்கிற நேரத்திலேயே ஒரு சட்டமன்றத்தை கூட்டி, நீட்டு பிரச்சனை, மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டை பழிவாங்குது, அதை நாங்கள் எதிர்த்து போராடுகிறோம். அப்ப ஸ்டாலினோட பிரச்சாரத்துல எங்கேயாவது தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட
தமிழ்நாட்டுல நடைபெறுகிற திட்டங்களை பற்றியோ இந்த 8 மாத காலத்தில் அல்லது 9 மாத காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் செய்திருக்கிற சாதனைகளை பற்றியோ எங்கேயுமே அவர் பேசல. நம்ம என்ன செய்யணும்? அதிமுகல வேற எதுவுமே வேணாம். இந்த 8 மாதம் 9 மாதங்களில் நடந்திருக்கிற அவலங்களை, மக்கள் படுகிற துயரங்களை, அவர்கள் வாக்குறுதி அளித்ததுல செய்ய தவறிய விஷயங்களை பட்டியலிட்டு அந்தந்த பகுதியில ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் வேறுபடும். அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற அந்தந்த பிரச்சனைகளை முன்னிறுத்தி நம்ம வாக்கு கேட்டாலே நல்லா நம்ம ஒரு வாக்குகளை பெற்றிருக்க முடியும். மாறாக எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிட்டாரு? மோடி சொல்லிட்டாரு, ஒரே நாடு ஒரே தேர்தல் 2024 நாடாளுமன்ற தேர்தலோடு சேர்த்து தமிழ்நாட்டுக்கு சட்டமன்ற தேர்தல் வரும். இந்த கருத்தை இவர் சொல்றாரு. அப்ப என்ன, நம்ம நாடாளுமன்ற தேர்தல் வருகிற பொழுது பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைக்க போறோமா? அதை இவர் மறைமுகமாக சொல்றாரா? அல்லது இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல்னா ரொம்ப குறைஞ்சபட்சம் உத்தரப்பிரதேசம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாநிலம், அங்க நடக்கிற சட்டமன்ற தேர்தல் 6 கட்டமா நடக்குது. ஒரு மாநிலத்துல ஒரே கட்டமாக ஒரு மாநில சட்டமன்ற தேர்தலை நடத்த முடியல. அப்படி இருக்கிற பொழுது நீங்க இந்தியா முழுக்க எப்படி ஒரே நாடு ஒரே தேர்தல்னு சாத்தியமாகும்? சரி, நீங்க மாநிலங்களுக்கு நீங்க நாடாளுமன்றத்தோட தேர்தல் வைக்கிறீங்க. நாடாளுமன்றமே கவுந்துருச்சுன்னா, இப்ப விபி சிங், சந்திரசேகர் இவங்கெல்லாம் பிரதம அமைச்சர்களாக இருக்கிற பொழுது நாடாளுமன்றம் கவிழ்ந்தது இல்லையா? இந்திரா காந்தி அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட பொழுது நாடாளுமன்றத்துக்கு 1 ஆண்டுக்கு முன்னாடியே தேர்தல் வரலையா? அப்ப இது அதிமுகவுடைய கொள்கைகளே அல்ல. இந்த பிரச்சனைகளுக்குள்ள அதிமுக நம்ம உள்ளே செல்லக்கூடாது. நம்ம இப்ப நடப்பது நகரமன்ற தேர்தல், நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல். இதுல திமுக செய்த தவறுகளை சொல்லி சுட்டிக்காட்டி நம்ம வாக்கு கேட்கணும். அதே போல பார்த்தீங்கன்னா கோவையில திரு வேலுமணி அவர்கள், எனக்கெல்லாம் கிடைத்த அந்த தகவல்கள் 100ல 60 வார்டுகளில் அதிமுக வெற்றி பெறுகிற சூழ்நிலை அன்று காலை வரை இருந்தது. அன்றைய காலையில கூட 55 60 வார்டுகள்ல அதிமுக வெற்றி பெற்றுவிடும், திமுக 40 45 தான் வரும் என்கிற நிலைப்பாடுதான் இருந்தது. ஆனா அன்று மாலை பார்த்தீங்கன்னா திரு வேலுமணி அவர்கள் மதியம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல போய் உட்கார்ந்து தர்ணா பண்ணி, வெளியூர்ல இருந்து ஆட்கள் அங்கங்க அந்தந்த வார்டுல தங்கியிருக்காங்க, பணம் கொடுக்கறாங்க, வெளியூர் ஆட்களை நீங்க வெளியில அனுப்பணும் அப்படிங்கிறது, அந்தந்த இடங்கள்ல இது கலவரத்துக்கு திட்டம் போட்டிருக்கிறாங்க, எங்களுக்கு துணை இராணுவம் வரணும், இதையெல்லாம் அவர் சொன்னார். ஒரு விஷயத்தை பார்க்கணும், அதாவது பிராக்டிக்கலா இவர்களுக்கு தொண்டர்களோடு தொடர்பில்லை அப்படிங்கிறத இதை காட்டுது. நீங்க இப்போ ஒரு 100 வார்டு, இப்ப நீங்க அவங்கவுங்க உங்க வார்டு இருக்கு, உங்க வார்டுல இருக்கிற ஒருவேளை திமுகவை சார்ந்தவர்கள் வெளியூர் நபர்களை கூட்டிட்டு ஒரு கலாட்டாவில் அங்க ஈடுபட்டாங்கன்னா அந்த வார்டுல இருக்கிற திமுக காரங்களே அதை ஏத்துக்க மாட்டாங்க. எப்படி அவர்கள் அனுமதிப்பாங்க? ஒரு வார்டுங்கிறது 15,000 ஓட்டு 20,000 ஓட்டு இருக்கிறது. ஒவ்வொரு வேட்பாளருக்கும் அவர்களது உறவினர்கள், அவர்களது நண்பர்கள், கட்சியை சார்ந்தவர்கள் எல்லோருமே அங்க இருப்பாங்க. அப்ப அந்த லோக்கல்ல இருக்கிற திமுக காரங்க என்ன சொல்லுவாங்க? ஏப்பா, நீ வெளியூர்ல இருந்து இன்னைக்கு நீ தகராறு பண்ணிட்டு போயிடுவ, நாளைக்கு நாங்க உள்ளூர்ல ஒருவருக்கு ஒருவர் இது பெரிய விரோதம் ஆயிடும், அதனால இங்க இந்த கலாட்டா பண்றது, அடிதடி செய்யறது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் இதை செய்யக்கூடாது என்று அங்கங்க அந்தந்த வார்டு லெவல்ல இருக்கிறவங்களை திமுக காரங்களும் அனுமதிக்க மாட்டாங்க. அதிமுக காரங்களே அதை எதிர்கொண்டு, ஒருவேளை அப்படி சம்பவங்கள் நடந்தால் கூட அதை எதிர்கொண்டு வெற்றி பெறுகிற வழிகளை அவர்கள் செய்திருப்பாங்க. நிச்சயமா பணம் கொடுக்குறாங்கிறது அது எல்லா இடத்துலயும் பிஜேபியும் கொடுக்குறான், அதிமுகலையும் கொடுக்குறாங்க. அதை அவங்க பணம் கொடுக்க கூடாதுன்னா இப்ப வாக்காளர்கள் என்ன நினைப்பாங்க? எனக்கு பணம் வர்றதை நீங்க தடுக்கிறீங்கன்னு அதுல ஒரு அதிருப்தி தானே வரும். தேவையில்லாத இவர் அமைதியா, இவருக்கு பயமா இருக்கே, இவரை கைது செய்திருவாங்க அப்படின்னு இவர் அமைதியாக பேசாம வீட்டுல இருந்திருந்தால அந்தந்த வார்டுல இருக்கிறவங்க அந்தந்த தேர்தல் களத்தை சந்தித்து வெற்றி பெற்றிருப்பாங்க. அது மாறாக இவர் என்ன பண்ணிட்டார்? எல்லாரையும் பயமுறுத்திட்டார். அப்ப பயமுறுத்தோட என்ன ஆகுது? அதிமுக எங்கேயும் எப்ப வேலுமணியவே போலீஸ் அலாக்கத்தை அடிச்சு தூக்கிட்டு போயிட்டாங்க,
நம்ம அதனால எந்த இடத்துலயும் வந்து பிரச்சனை பண்ணக்கூடாது, நம்ம வந்து ஜெயிக்கிறோமோ தோக்கிறோமோ நடக்கிறது நடக்கட்டும் என்று அமைதி ஆயிடுறாங்கல்ல. அப்ப அடுத்து பெரும்பாலான வாக்காளர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கலவரம் நடக்க போகுது, துணை ராணுவம் வரணும், இதெல்லாம் சொல்லையில வந்து அந்த சாதாரணமா இருக்கிறவங்க வாக்களிக்க போக மாட்டாங்கல்ல. ஓட்டு பர்சன்டேஜ் குறைஞ்சிருது இல்ல. அப்படி குறையக்கூடிய பர்சன்டேஜ் யாரோட ஓட்டு பர்சன்டேஜ்? அது நம்முடைய வாக்கு பர்சன்டேஜ் தானே. அப்ப அவர் அதுல ஒரு பாதகமான செயலை செய்தார். அப்ப அதிமுக என்கிற கட்சி மிக பலமாக இருக்கிறது. தொண்டர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டு இல்லை என்பதால் களத்துல உற்சாகமா இருக்கிறாங்க. மக்கள் திமுக மீது அதிக அதிருப்தி அடைந்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய எந்த முயற்சியையும் மக்கள் ஏற்றுக்கொள்ளல. அவர்கள் மாறாக வாக்களிக்க நினைப்பது அதிமுகவுக்கு. ஆனால் இந்த தலைமை பொறுப்புல இருந்து இந்த இயக்கத்தை வழிநடத்துகிறவர்கள் சரியான கருத்துக்களையும் கொள்கைகளும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல இருந்து வந்த என் போன்றவர்களுக்கு தெரியும். இவங்களுக்கு அந்த அதிமுக கொள்கை என்ன, திராவிட இயக்க வரலாறுகள் என்ன, இது தெரியல. அடுத்து அந்த தேர்தல் களத்துல வார்டு லெவல்ல என்ன சூழ்நிலைகள் இருக்கும், அதை எப்படி நம்ம கையாளணும் என்பது தெரியல. நீங்க தர்ணா பண்றதுன்னா தேர்தல் முடிஞ்சு நேற்று சாயந்தரம் பண்ணலாம்ல. இதுதான் இங்க ஓரளவுக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடியது. அந்தந்த பகுதிகளில் என்ன நிலவரங்கள் இருக்கு, உங்க கருத்துக்கள் என்ன, நீங்க பகிர்ந்து கொள்ளலாம், வழி நடத்தலாம். இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட உங்கள் அத்தனை பேருக்கும் மனப்பூர்வமான நன்றி. நம்ம அடுத்த நிகழ்ச்சிங்கிறது வந்து வர்ற புதன்கிழமை இருக்கும். புதன்கிழமை மாலை 5:30 மணிக்கு. செவ்வாய்க்கிழமை 22ஆம் தேதி ரிசல்ட் நமக்கு என்னன்னு தெரிஞ்சிடும். இது குறித்த கருத்துக்களை 23 புதன்கிழமை மாலை நம்ம பேசுவோம். கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் நன்றி. இதை இன்னும் உங்க சமூக வலைதளங்கள்ல உங்க நண்பர்களிடத்துல பகிர்ந்து எல்லோரையுமே அடுத்தடுத்த நிகழ்ச்சியில கலந்துக்க சொல்லுங்க. நன்றி, வணக்கம். இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க. உங்கள் அன்பும் ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை. நன்றி.